பல காரியங்கள் நம்முடைய கையிலே கொடுக்கப்படும் பொழுது, நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்படும் பொழுது, நாம் எண்ணுவதுண்டு, நான் இதை எப்படி செய்ய போகிறேன்? இது என்னால் செய்ய முடிந்த காரியமா? இது கடினமான காரியம் அல்லவா? நான் எப்படி இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் திகைத்து போவதுண்டு. ஒரு பெரிய காரியம் அது சபையிலோ அல்லது வெளி உலகத்திலோ கொடுக்கப்படும் பொழுது, இதற்கு முன்பதாக நாம் அப்படி ஒரு காரியத்தை செய்ததில்லை என்கிறதான சூழ்நிலை வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றும். இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிக்க போகிறேன் என்கிறதான எண்ணம் நமக்குள்ளே வரும். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடே இருப்பேன். மோசே ஆண்டவரிடத்துல கேட்கிறார், நான் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் அதுக்குத்தான் சொல்லுகிறார், நான் உன்னோட இருப்பேன். பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டால், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியது இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கடினமான காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டியது இருந்தாலும், ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களோடு தான் இருக்கிறார். நான் எப்படி செய்து முடிப்பேன்? எனக்கு இது கடினமானது அல்லவா, என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோட இருப்பேன். அந்த தேவன் உங்களோடு கூடவே இருப்பார்.